எல்லாருக்கும் வணக்கங்க. நம்ம பார்த்திங்கன்னா இப்போ எங்கே இருக்கோம்னா சேலம் குமரகிரி மலைக்கு அடிவாரத்தில் தாங்க இருக்கோம். பின்னாடி தெரியுது பாருங்கள், குமரகிரி மலை முருகர் கோயில். நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களே, இதுதாங்க குமரகிரி மலை. மேலே இருக்கிறதா முருகன் கோயில். இந்த குமரகிரி மலை பார்த்திங்கன்னா சேலம் சென்னை பைபாஸில் தாங்க இருக்குது. பாருங்கள், இந்த சைடு சேலம் சென்னை பைபாஸ் ரோட்டில் வந்து சேலம் சிட்டியிலேருந்து ஒரு 7-8 கிலோமீட்டர் வரும். குமரகிரி மலை அடிவாரத்தில் இருக்க நுழைவு வாயிலுங்க, வந்துட்டோம். இங்கே குமரகிரி மலை ஏறுறதுக்கு அடிவாரத்துக்கு வந்துட்டாங்க. பாருங்கள், இதுதான் அடிவாரம். இங்கே பார்த்தீங்கன்னா முன்னாடி விநாயகர், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கருப்பண்ண ஆலயம்னு போட்டிருக்குது, கருப்பண்ண சாமி ஆலயம். சரி, அப்படியே ஏறி போகலாங்க. 700 படி இருக்கிறதுன்னு சொன்னாங்க. இங்கே இந்த குமரகிரி மலையும் பழனி மலைக்கு ஈக்குவலான ஹைட்டு தாங்க. அங்கேயும் பார்த்திங்கன்னா ஒரு 690 ஸ்டெப்ஸு, இங்கேயும் 700 ஸ்டெப்ஸு, கிட்டத்தட்ட 500 அடி வரும்னு நினைக்கிறேங்க உயரம் அடிவாரத்துலேருந்து. படியெலாம் கொஞ்சம் ஸ்டீப்பாக தாங்க இருக்கு. இந்த குமரகிரி மலை அடிவாரத்துலேருந்து எவ்வளோ உயரம் இருக்குன்றதை பற்றி தெரிஞ்சவங்க கமெண்ட்டில் போடுங்க. அப்படியே அங்கங்கே ஒரு லெவலில் உட்காந்து போகிற மாதிரி போட்டிருக்காங்க, கல்லுலேயே செஞ்சுருக்காங்க. குரங்குங்க தான் நிறையா இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்த்தீங்கன்னா படியெலாம் ரொம்ப உயரமாக இருக்குது. 700 படி ஏற முடியாதுன்றனால பாருங்கள், இந்த வழியாக ரோடும் போட்டிருக்காங்க. ஆனால் ரோடு கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. ரோடு வழியாக அப்படியே வந்துட்டோம். இங்கே பேக்ரவுண்டில் பார்த்தீங்களா, எல்லாம் மலை தான். பாருங்கள், இந்த பக்கம் காமிக்கிறேன் பாருங்கள். இது நாம மலை, அங்கே தெரியுது பாருங்கள், பெரிய நாமம் போட்டிருக்கு. பெருமாள் கோயில் மேலே இருக்குது, அங்கே கூட போகலாம். ஆனால் அதெல்லாம் ரொம்ப கஷ்டங்க. இந்த மலை ஏறி ட்ரெக்கிங்கில் தான் போக முடியும். இப்போ நம்ம முருகன் கோயிலுக்கு வந்துட்டோம். குமரகிரி முருகன் கோயில் இந்த பக்கம் இருக்குது. கீழே சொன்னாங்க மேலெல்லாம் ஒர்க்கு நடந்துகிட்ருக்குது, அதனால் சாமி கீழே தான் வச்சுருக்காங்க அப்படின்னு. இங்கே வந்து பார்த்தா தான் தெரியுது, ஒர்க்கு பாதியிலே முடிஞ்சிருச்சு. ஏதோ ப்ராப்ளமாக, ஏதோ பிரச்சனைனால அப்படியே பாதியிலே நின்று இருக்குது. வேலையெல்லாம் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகலை ஒன்றும் வேலை. பாருங்கள், மண்டபம்லாம் கட்டிகிட்டு இருக்காங்க, ஆனால் பாதியிலே நின்று இருக்குது எல்லாமே. கிட்டத்தட்ட 4 வருஷமாக அப்படியே நடந்துகிட்ருக்குன்னு சொன்னாங்க. கீழே வேலையெல்லாம் முடிஞ்சிட்டா ரொம்ப அழகாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. இப்போவே முக்கால்வாசி வேலை முடிஞ்சப்போ பார்க்குறப்ப எப்படி இருக்குது பார்த்தீங்களா, பிரமாதமாக இருக்குங்க. நல்லா வேலை செஞ்சுருக்காங்க. முடிஞ்ச உடனே பார்த்தா ரொம்ப நல்லாவே இருக்கும். பாருங்கள், இந்த இடத்துலேருந்து நல்லா தெரியுதுங்க, எல்லாம் பாதியிலே நிற்கிது. அப்படியே முக்கால்வாசி முடிஞ்சிருச்சு ஒர்க்கு. அப்படியே நிறுத்திட்டாங்க, என்னன்னு தெரியல ப்ராப்ளம். இந்த பக்கமும் அப்படியே வேலை நடந்துட்டு தான் இருந்துருக்குது, மண்டபம். ஆனால் இங்கேருந்து மேலேருந்து பார்த்தா சேலம் வியூ சூப்பராக இருக்குங்க, நல்லா தெரியுது. மலை மேலேருந்து பார்க்குறதுக்கு செமையாக இருக்குங்க. குமரகிரி மலையிலேருந்து பார்க்கும்போது கீழே சேலம் சென்னை பைபாஸ் ரோடு, அதுதான், அந்த வழியாக தான் நம்ம வந்தோம். ஃபுல் சேலமும் பார்க்கலாம் இங்கேருந்து. அப்படியே காமிக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்டு எல்லா இடத்தையும் பாருங்கள், அப்படியே சேலம் ஃபுல்லும். அப்படியே ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த இங்கேருந்து வியூ, இந்த பைபாஸ் ரோட்டில் போகிற வண்டிங்கெல்லாம் தெரியுதுங்க, எப்படி மூவ் ஆகிறது தெரியுது பாருங்கள் இங்கேருந்து பார்க்குறதுக்கு. அப்படியே இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அந்த பச்சையாக அந்த மரங்கள்லாம் சூழ்ந்துக்கு நடுவில் இருக்குது பாருங்கள், இதுதான் குமரகிரி ஏரி. நல்லா இன்னும் பக்கமாக ஜூம் பண்ணோன்னு பாருங்கள், இந்த ரோட்டில் வண்டிங்க மூவ் ஆகிறது நல்லா தெரியுதுங்க. எப்படி இருக்குது பார்த்தீங்களா, இங்கேருந்து வியூ பார்க்குறதுக்கே நல்லா இருக்குங்க. சுற்றியுமே சேலம் சிட்டிக்கு பின்னாடியும் பாருங்கள் மலை தெரியுது பாருங்கள். அது என்ன மலை தெரியுதுங்களா, இந்த பக்கம் இருந்து காமிக்கிறது ஏற்காடு மலை தொடர்ச்சி பாருங்கள். இதுதான் இங்கேருந்து நல்லாவே தெரியுதுங்க. இந்த இடம் பாருங்கள், நல்லா இருக்குது. இறங்கி வரும்போது அப்படியே இறங்கி வந்துட்டுருக்கோம். வந்துட்டாங்க, பாதி தூரத்துக்கு மேலே கீழே வந்துட்டோம்.
ஒரு இந்த இடமும் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. அதனால தான் இங்கே நின்று எடுக்கிறேன் உங்களுக்கு காமிக்கிறதுக்கு. இது நாமமலை இதுதான், அதான் முதல்ல சொன்னேனே. பின்னாடி ஏதோ இங்கே ஃபேக்ட்ரி ஏதோ இருக்கும் போல் இருக்குது, சவுண்ட் அதுதான். இந்த நாமமலை அப்படியே ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். கீழே அடிவாரத்துலேருந்து கொஞ்சம் தூரம் போகிற இடத்துல ஒரு கோயில் இருக்குது பாருங்கள், தெரியுதுங்களா? இறங்கி வர ரோடு பார்த்திங்களா, இந்த இடத்துல ஒரு பள்ளத்தாக்கில் அப்படியே இறங்குற மாதிரி இருக்குங்க. சுற்றியும் மலைங்க இந்த பக்கம், அருமையாக இருக்குது. இந்த இடமே சூப்பராக இருக்குது, 3 சைடும் மலை. ரோடு பாருங்கள் எவ்வளோ மோசமாக இருக்குது. ஏன்னா யாருமே வரதில்லை, கோயில் மேலே இல்லை, கீழே தான் வச்சுருக்காங்க சாமி. அதனால் பராமரிப்பு இல்லை, அதனால் மேலே யாரும் வராதனால பராமரிப்பே இல்லை. ரோடு கீழே வந்துட்டாங்க, அடிவாரம் வந்தாச்சு. அப்படியே கீழே சாமி கீழே தான் வச்சுருக்காங்க. அங்கே மட்டும் அந்த இடத்த பார்த்துட்டு அப்படியே குமரகிரி ஏரியை பார்த்துட்டு அப்படியே கிளம்பலாம். அடிவாரம் வந்துட்டோம். இங்கே தான் இப்போதைக்கு வச்சுருக்காங்க சாமி. தேர் செஞ்சுருக்குறாங்க போல இருக்குது, செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, வேலை நடந்துகிட்ருக்குது. தேர் இன்னும் கோயில் திறக்கலைங்க. முருகர் கோயில் நட திறந்துட்டாங்க. அப்படியே தூரத்தில் வந்து காமிக்கிறேன், பக்கத்தில் காமிக்கக்கூடாது, கிளியராக தெரியாது உங்களுக்கு. அப்படியே பாருங்கள் ஏரி கரைக்கு வந்துட்டாங்க. குமரகிரி கரடு தெரியுது பாருங்கள் தூரத்தில். இங்கே பார்த்தீங்கன்னா ஏரி எல்லாமே படர் தாமரை படர்ந்துருக்குதுங்க. ஏரி நடுவில் மட்டும் தண்ணி இருக்குது. பெரிய ஏரி தான் பாருங்க. அப்புறம் கார்பரேஷனில் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியை சுற்றியுமே அப்படியே நடந்து போகிற மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. அப்படியே ஒரு ரவுண்டு, பெரிய ரவுண்டு ஏரி, சுத்தமாக ஒரு 1.5-2 கிலோமீட்டர் வரும் போல இருக்குது. ஃபுல் ஏரியும் கவர் பண்ணி நடந்து வந்தால். இந்த குமரகிரி ஏரியிலேருந்து குமரகிரி மலையை பாருங்கள், காமிக்கிறேன் பாருங்கள், ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள், பக்கமாக தெரியும் கொஞ்சம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள்.